தேர்தலுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதிகள் வேறு, ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்த பிறகு திமுகவின் நிலைப்பாடு வேறு. விஜயை தமிழகம் முழுவதும் பட்டி தேப்டி எங்கும் கொண்டு போய் சேர்த்தவர் கேப்டன். செந்தூர பாண்டி படத்துல எங்க வீட்டு பக்கத்துல தான் தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. அரசியல் தெரியல, மக்களுக்கு அரசியல் புரியல, புதுசா வரவங்களுக்கு அரசியலை பத்தி தெரியல. எது அரசியல் நான் பாக்குறீங்களா? இந்த வீடியோ பத்தி நீங்க தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த மாதிரி வீடியோ இருக்கிறத பத்தி நீங்க பேசினா இது ஒரு அரசியலா? இதுதான் அரசியல்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. இதுக்கு பேர் அரசியலா? இதுக்கு பேர் ஒரு அரசியலா? அன்னைக்கு என்ன பேசுறீங்க, இன்னைக்கு என்ன பேசுறாங்க? பிரேமலதா பற்றி தான் நமக்கு இந்த வீடியோவில் பேச போகிறோம். பிரேமலதா அன்னைக்கு என்ன சொன்னாங்க, அதை நம்ம இந்த வீடியோலெல்லாம் போட்டு காட்டிருக்கோம். அதை நீங்கள் நல்லாவே பார்த்துருக்கலாம். ஏன்னா அன்னைக்கு இவங்க பேசின வார்த்தை என்னாச்சு, ஏதாச்சு? அன்னைக்கு நம்முடைய திமுக கட்சியே எப்படி தரக்குறையாக நாட்டில் இருக்கிற எந்த விஷயத்தையும் எந்த ஒரு இதையும் அவங்க சரியாக செய்து முடிக்கல. அப்படிப்பட்ட அரசு தான் திமுக அரசு என்று சுட்டி காட்டிருக்கீங்க. இன்னைக்கு திமுகவோட கூட்டணி சேர்ந்த உடனே என்ன பேசுறீங்க? சரி, ரொம்பவுமே எல்லாமே இருக்கப்பா, எல்லாமே நமக்கு தெரியுது, எல்லாமே நமக்கு புரியுது. நீங்க அடிக்கடி சொல்ற வார்த்தை அரசியலை பத்தி தெரியாதவங்க எல்லாம் அரசியல் பண்ணா அரசியல் எப்படி இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு இதுவும் அரசியல், இதுக்கு பேர அரசியல். ஒவ்வொரு இது பட்டாம்பூச்சி போல பறந்து போறதா அரசியல். அரசியல் சொல்றது உண்மையாக இருக்கக்கூடியது தான். அப்பேற்பட்ட அரசியலை தான் நாங்க விரும்புறோம், மக்கள் விரும்புறாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க. அனைவருக்கும் அரசியலை பத்தி பேசுற பிரேமலதாவுக்கு நிச்சயமாக சில விஷயங்களை சிந்திச்ச வேண்டும். பல பேர்களை நமக்கு குற்றச்சாட்டு பேசுவதில் எந்த விதமான இது இல்லை. நீங்க எதற்கு பல கட்சி தலைவர்களை எல்லாம் நமக்கு குற்றச்சாட்டு பேசணும்? குற்றம் உங்கள்கிட்ட இருக்கா இல்லையான்னு நம்ம பார்க்கணும். அன்னைக்கு நீங்க ஒன்று பேசுறீங்க, இன்னைக்கு நீங்க ஒன்று பேசுறீங்க. அப்ப நீங்க ஒன்று மாறி பேசும்போது அதுக்கு பேரு அரசியல். மற்றவங்க கொஞ்சம் மாத்தி எடுத்து பேசுனா அதுக்கு பேர் இப்படித்தானே கதைகள் கொண்டு வரீங்க. அப்போ நீங்க அன்னைக்கு என்ன பேசுனீங்க, என்ன பண்ணீங்க? நம்ம ஆட்சிகள் தொடங்கும் போது என்ன சொல்றீங்க, அது கடைசி வரைக்கும் நமக்கு நிரூபிச்சா போயிடுறாங்க. அப்பேற்பட்ட சூழல்களை சுட்டி காட்டுறீங்க. ஆனா இன்னைக்கு அது இது பெருசா இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, மாடல் ஆட்சி ரொம்ப வித்தியாசமான ஒரு வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கிறது அப்படின்னு எல்லாம் இப்ப பேசுறீங்க. இது ஒரு பக்கம். இன்னைக்கு விஜயை கூட நீங்க என்ன பேசுறீங்க? டிவிகே தலைவரை பற்றி நீங்க என்ன பேசுறீங்க? அன்னைக்கு ஒண்ணு பேசுறீங்க, இன்னைக்கு ஒண்ணு பேசுறீங்க. அன்னைக்கு நீங்க விஜய் அரசியல நுழைஞ்ச உடனே சொல்லியிருக்கீங்க, விஜயை பற்றி நமக்கு சொல்ல தேவையில்லை. விஜய் அதாவது தன்னுடைய கணவர் விஜயகாந்த் செந்தூர பாண்டி படத்து மூலமாக தான் பெரிய ஒரு இதாக நடித்து, அந்த படம் மூலமாக தான் நம்முடைய தமிழ் சினிமாவில் பெரிய ஒரு புகழ்பெற்ற ஒரு நடிகராக இன்னைக்கு களம் கட்டி இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு அந்தஸ்து நடிகராக இருக்கிறாரு. அவருக்கு ஒரு ஆசை, அரசியலுக்கு வரணும், மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. மக்களுக்கு ஏதாவது செய்வார் தம்பி, அரசியலுக்கு வர்றது எனக்கு உண்மையிலே மிக மகிழ்ச்சி. அது எங்கள் வீட்டு பையன் அப்படி என்று என்னுடைய குழந்தை என்று நீங்கள் தரமராக அழகாக பாராட்டி உள்ளீர்கள். அந்த பாராட்டுகள் எல்லாம் இப்போ எங்க? அதனால விஜய் நான் எப்பவும் சொல்ற மாதிரி எங்க வீட்டு பையன் தான், அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனா சினிமா வேறு, அரசியல் வேறு. இதை நான் விஜய் கிட்டேயே நேரடியா பல முறை சொல்லியிருக்கேன். ஆனாலும் அவர் இன்னைக்கு அவ்வளோ பெரிய பிசினஸை விட்டுட்டு அவ்வளோ பெரிய இன்னைக்கு ஒரு சினிமா துறையில இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு அரசியலுக்கு வரார். அது நம்ம பாராட்டணும். பாராட்டி பேசியவர்கள் எங்க? அப்போ அன்னைக்கு ஒண்ணு பேசுறீங்க, இன்னைக்கு ஒண்ணு பேசுறீங்க. இதுக்கு பேர் அரசியல், இதுக்கு பேர் அரசியல். அப்ப இந்த மக்கள் எல்லாம் இதைத்தான் அரசியல் நம்பிட்டு இருக்காங்களா? இப்பேற்பட்ட அரசியலை தான் நம்புறாங்களா? அப்படி பார்த்தா நமக்கு பேசாம நம்ம சீமானை தான் நம்பி இருக்கணும். அவர் தான் அன்னைக்கு ஒன்னே தான் பேசுறாரு, இன்னைக்கு ஒன்னே தான் பேசுறாரு. அப்படிப்பட்ட பேச்சு தானே நமக்கு கிளியரான ஒரு இதை பொசிஷனை கொடுக்கும். அது அன்னைக்கு ஒன்னே பேசுறாங்க, இன்னைக்கு ஒன்னே பேசுறாங்க நீங்க சொல்றீங்க. நீங்களும் அப்படித்தானே பேசிருக்கீங்க பிரேமலதா மேடம், நீங்களும் அப்படித்தான் பேசிருக்கீங்க. அன்னைக்கு ஸ்டாலினை கழுவி ஊத்துனீங்க, இன்னைக்கு ஸ்டாலினை பாராட்டி பேசுறீங்க. அந்த மேடையிலையும் கூட சில வார்த்தைகளை விட்டுட்டாங்க. அன்னைக்கு தளபதி விஜயை நீங்க ரொம்ப பாராட்டிருக்கீங்க. அரசியலுக்கு வராரு, அரசியலுக்கு வந்தா ரொம்ப பெருமை, எங்க வீட்டு பையன், அவர் அரசியலுடைய வளர்ச்சி நம்ம இதா இருக்கணும் அப்படின்னு பாராட்டிருக்கீங்க. இன்னைக்கு தாவக தலைவரை லாலிபாப்பான்னு சொல்லிருக்கீங்க. சூம்பு முட்டாய் லாலிபாப்பான்னு சொல்லி தாவக தலைவரை இப்ப சொல்லிருக்கீங்க. இதுக்கு பேர் அரசியல் எங்களுக்கு புரியல. இந்த மாதிரி பேச்சுகள் எல்லாம் இப்போ இருக்க இளைஞர்கள் எல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. நீங்க எடுத்து பேசுகிறது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். திமுக தேர்தலுக்கு முன்னாடி சொன்ன அத்தனை வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுறாங்களா
அப்படின்றத பத்திரிகை நண்பர்களாகி நீங்கள் தான் சொல்லணும். கேட்டுக்கிறேன், தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு தொகுதியில் ஒரு புகார் பெட்டியா, ஒரு மாவட்டத்தில் ஒரு புகார் பெட்டி எங்கேயாவது இருக்கிறதா என்பதை பத்திரிகை நண்பர்கள் தான் நீங்கள் எங்களுக்கு பதில் சொல்லணும். அன்னைக்கு நீங்கள் ஒன்றே பேசுறீங்க, இன்னைக்கு நீங்கள் ஒன்றே பேசுகிறீங்க. இது எல்லாமே மக்களுக்கு புரியுது, தெரியுது. அதற்காக எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் அன்னைக்கு பேசுறது தான் இன்னைக்கு பேசுகிறீங்க, இன்னைக்கு பேசுறது நாளைக்கு ஒரு இதாக பேசுவீங்க. இப்படி பல பல கருத்துக்களை பேசிக்கொண்டு பலவிதங்களாக வளர்ந்து கொண்டு போகிறது தான் அரசியல் என்று இன்னைக்கு சட்டமன்றம் சொல்கிறது என்று தான் நீங்கள் மீண்டும் மீண்டும் நிரூபிச்சுட்டு இருக்கீங்க. இதுவா அரசியல்? இதுவா மேடம் அரசியல்? அரசியல் சொன்னால் எப்படி இருக்கணும், எப்படியான ஒரு வளர்ச்சி அடை, மக்கள் நாட்டில் எல்லா விஷயங்கள்லையும் கிளியராக இருக்கணும், நாட்டில் அநீதிகள் நடக்காமல் தடுக்கணும், இப்பேற்பட்ட பல குற்றச்சாட்டுகளை எல்லாம் நமக்கு தடைப்பட்டு கொள்ளணும். அதுதான் ஒரு அரசுடைய தலை. அப்பேற்பட்ட ஒரு சூழலில் திடீர்னு வந்து கட்சி மாறுவது பேர் வந்து அரசியல். இதுக்காகத்தான் நீங்கள் சொல்கிறீங்களோ அரசியலை பற்றி அவருக்கு தெரியல, இவருக்கு தெரியல, அரசியல்னா எப்படின்னு தெரியுமா, அப்போ அரசியல்னா இப்படியா, அரசியல்னா இப்படியா, நாங்கள் ஒரு கட்டத்தில் அங்கே இருப்போம், ஒரு கட்டத்தில் இங்கே இருப்போம், ஒரு கட்டத்தில் இங்கே இருப்போம். ஒரு காலத்தில் வைகோ இப்படி தான் இருந்தார். அவரே வைகோன்னு சொல்ல மாட்டாங்க, சைக்கோன்னு சொல்லுவாங்க. அந்த கட்சியிலே இருப்பார், இந்த கட்சியிலே இருப்பார், அந்த கட்சியிலே இருப்பார். இதுக்கு பேர் தான் அரசியலோ? அப்பா எங்களுக்கு புரியல இந்த அரசியல். அப்போ இந்த அரசியலை யார் மாற்ற போறா? இன்னைக்குள்ள இளைஞர்கள் இந்த அரசியலை மாற்றுவதற்கான முடிவுகளை எடுக்கிறார்கள். மாற்றம் வருமா என்பதற்கான ஒரு விறுவிறுப்பை தான் நமக்கு பார்க்க போறோம். மாற்றம் வந்தா வரட்டும், வராட்டா பிஜேபி கையில் நம்முடைய ஆட்சியை கொடுத்துடக்கூடாது. அதற்காக கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது தான் நம்முடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. நம்ம இந்த அதிமுகவையெல்லாம் உள்ள இழுக்கலை. ஏன்னா அதிமுக வந்து நம்ம நாட்டில் வந்து தலைமை தாங்கக்கூடாது. அப்போது பிஜேபி வரும். பிஜேபி நம்ம நாட்டில் வந்தால் என்ன பண்ணும், பிஜேபி நம்ம நாட்டில் வந்தால் என்ன பண்ணும் நீங்கள் சொல்லுவீங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க பிஜேபி வரக்கூடாது, பிஜேபி வரக்கூடாது, பிஜேபி வரக்கூடாது, பிஜேபி ஒரு இடம் வந்து தான் பார்க்கட்டுமே அப்படின்னு சொல்லுவீங்க. பிஜேபி வந்தால் என்ன பண்ணுவேன்னு நான் சொல்லட்டுமா? பிஜேபி வந்தால் மதங்களை மத கலவரங்களை உருவாக்கும், கிறிஸ்தவ மக்களுக்கு இழிவுபடுத்துமான சில சம்பவங்கள் நடக்கும். இப்பேற்பட்ட பல சம்பவங்களுக்கு கேள்விகளுக்கும் விடை தெரியாமல் இருக்கும் பிஜேபியுடைய ஆட்சிகள் நம் தமிழகத்தில் நுழைந்தார். அது மட்டுமல்ல, கிறிஸ்தவ மக்களையும் முஸ்லிம் மக்களையும் ஒரு ஊழல் இதாக கொண்டு அதை இது பண்ணுவாங்க. அதுதான் நம்முடைய பிஜேபியுடைய ஒரு ஆட்சிகளாக இருக்கும். அவங்களுக்கு மொத்தத்திலே மதவெறிகள் இருக்கும். நம்முடைய இந்தியா இப்போ எப்படி இருக்கிறது? இந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு தான் இந்தியா. நம்ம நாட்டில் வந்து இந்துக்கள் அதிகமாக இருக்காங்க, இந்துக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அப்போ இந்துக்கள் அதிகமாக இருக்க நாட்டில் பிஜேபி இந்துக்கள் சார்பாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்சி. அந்த கட்சி நம்முடைய இந்தியா முழுக்கவும் அதே சார்பாக வந்து நுழைஞ்சிட்டானா நம்ம இந்தியா என்ன நிலைமைக்கு வரும் என்பதை யோசிச்சு பாருங்க. இதுக்காகத்தான் நம்முடைய பிஜேபி கட்சிகளை வந்து நம்ம தமிழ்நாட்டில் நுழைய விடாமல் மக்கள் பாதுகாக்கணும். அவங்களை நுழைய விடாமல் பாதுகாக்கணும்னா நமக்கு ரெண்டே வேலை இப்போ இருக்கு. இப்போ நீங்கள் சந்தேகிக்கிறீங்க, தோத்துடுவான்னு பயந்து சிலவங்க சொல்லுவாங்க. அதாவது இவர் வந்தால் பிஜேபி ஒரு பி டீம்னு சொல்லுவீங்க. அப்படிலாம் இருக்குது. இன்னொருத்தர் சொல்லுவார் டிஎம்கேக்கு தாவேக்கா பி டீமு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சொல்லப்படுவது எதுக்கான்னு தெரியுமா? இந்த ரெண்டு கட்சி பால்டாக்குன்னு அந்த கட்சி வெற்றி பெறலாமோ அப்படின்ட்டு. நீங்கள் எப்படித்தான் யார் எப்படி எல்லாமே பேசினாலும் சட்டம் எங்கே இருக்குது, எப்படி இருக்கிறன்னு மக்களுக்கு தெரிகிறது. மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக ஒரு ஜனநாயக ஓட்டை போடுவாங்க. அந்த ஓட்டுடைய முடிவு எப்படி வரப்போகிறதுன்னு நமக்கு எல்லாருமே சிந்திச்சு பார்க்க போகிறோம். அந்த ஓட்டுடைய முடிவு எப்படி இருக்கோ அப்போ தான் நம்ம தமிழ்நாடு எப்படி இருக்க போகிறான்னு நமக்கு தெரியும். நீங்கள் யாருக்கு போடுங்க எவருக்கு போடுங்கன்னு நம்ம சொல்ல வரல. நீங்கள் பேசுகிற பேச்செல்லாம் இருக்குல்ல, அதை பற்றி தான் நமக்கு விரிவாக்குறோம். ஏன்னா நீங்கள் அன்னைக்கு ஒன்று பேசுகிறீங்க, இன்னைக்கு ஒன்று பேசுகிறீங்க, இன்னைக்கு ஒன்று பேசுகிறீங்க. புதுசாக வரவங்களுக்கு அரசியலை பற்றி தெரியலைங்க. அப்போ நீங்கள் பேசுகிறது இப்படி பேசுகிறது இப்படி இருக்கிறதும் கொள்வது தான் அரசியல். அரசியல்னா ராஜதந்திரம்னு சொல்லுவாங்களா, அந்த அரசியலா பைது. அந்த அரசியலுக்கு இப்போ உள்ள மக்களுக்கு தேவை. இப்போ மக்களுக்கு வந்து அரசியல் ஒரு சட்ட ரீதியாக நல்ல ஒரு ரீதியாக நல்ல ஒரு அரசியலாக இருக்கணும். மக்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பாக இருக்கணும். மக்களுக்கு இலவசம் சொல்லி சுட்டி காட்டும். மக்களுக்கு இலவசம் சொல்லி நீங்கள் சுட்டி காட்டாட்டாலும், இலவசத்தை கொடுக்காட்டாலும் மக்கள் ஜனநாயக நாட்டில் ஒரு தலைவரை விரும்பவும் மாட்டாங்க. மக்களுக்கு சில இடங்களில் வந்து இலவசத்தை நீங்கள் காட்டினாதான் மக்களுக்கு அந்த ஆட்சி பூர்வமாக சில விஷயங்கள் இருக்கும். இன்னைக்கு பாருங்க, நான் டிஎம்கே வந்து பஸ்ஸில் எவ்வளோ பஸ் எல்லாம் ஃப்ரீயாக விட்டுறாங்க. அது ஒரு இலவசம் தான். அப்படி இலவசமாக இருந்தாலும் இன்றைக்கி ஒரு கட்சி ஆரம்பித்தது அதிலிருந்து கொஞ்சம் ஒரு சூடுபிடித்து இருக்கிறது. இந்த 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் பயங்கரமான ஒரு சூடாக இருக்கிறது.
அதற்கான காரணம் அப்ப இலவசமாக ஒருத்தர் கொடுத்திருக்கிறார், அவருக்கே எல்லாரும் சப்போர்ட் கொடுத்திருக்கலாமே. வேண்டாம், மாற்று அரசியலை உருவாக்குவதற்கான இன்னும் பல காரணங்கள் உருவாக்கப்படுகிறது. அதற்கான காரணங்கள் நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். ஏன்னா நாட்டுல அநீதிகள் நடக்கி, அக்கிரம் நடக்கி, பாதுகாப்பின்றி பெண்கள் தவிக்கிறார்கள். இதெல்லாம் நமக்கு கடந்து வர வேண்டும். இப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம முரண்டுபட்டு கிடக்கின்ற இந்த நாடை காப்பாற்ற வேண்டும். அப்போ யாரு வர வேண்டும்? யாரு வந்தாலும் காப்பாற்றுவான் நம்பிக்கை இல்லை. ஒரு பொறுப்பை ஒருத்தருக்கு கொடுத்துதான் பார்ப்போமே, புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துதான் பாருங்களே, அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். ஒரு புது ஆட்சியாக மாறி வரட்டும். அவங்க எப்படி ஆட்சி, இந்த 5 வருஷம் எத்தனை வருஷமோ நீங்க ஆள்றீங்க, ஆனா ஒரு ஆட்சி மாறினா அந்த 5 வருஷத்துல அப்படி என்ன ஆக போகிறது, அந்த 5 வருஷம் என்ன மாற்றங்கள் வரும், அப்படி பிடிக்கலன்னா நமக்கு அடுத்த 5 வருஷத்துக்கு பிறகு அந்த ஆட்சி மாற்றிடும். இதுதானே மக்களோட முடிவா இருக்கும். அந்த மக்களுடைய முடிவை நானும் எதிர்பார்க்கிறேன். 2026ஆம் ஆண்டுல இந்த எலெக்ஷன் தொடங்கி இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் இன்னும் ஒரு வாரமே இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த எலெக்ஷன் எப்படி இருக்க போறான்னு நமக்கு தெரியல. ஒரே பயமா இருக்கு. மே 4ஆம் தேதி வரை காத்திருக்க வேண்டிய சூழல்ல நம்ம எல்லாருமே தள்ளப்பட்டிருக்கிறோம். மக்கள் அத்தனை பேரும் கொந்தளித்து இருக்கிறோம். என்ன நடக்க போகுது, நம்ம நாட்டில் என்ன இருக்க போகிறது, மக்களுக்காக என்ன பாதுகாப்பை நம்ம கொடுக்க போகிறோம், பெண்களுக்கு என்ன பாதுகாப்பை நமக்கு வளர்க்க போகிறோம் அப்படின்னு எல்லாருமே தீர்மானமா இருக்கு. இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாம் கொந்தளித்து இருக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் நாட்டில் இளைஞர்கள் தான் நாட்டைவே அழிச்சான்னு சொன்னீங்க. இன்னைக்கு நாட்டை காப்பாற்றுவதற்காக ஒவ்வொரு இளைஞர்கள், ஒவ்வொரு இளைஞ குடிமகன்கள் கொந்தளிச்சு எழுந்திருக்கிறாங்க. அந்த எழுச்சிக்கு நமக்கு ஒரு சல்யூட் பண்ணுவோம், ஒரு மரியாதை கொடுப்போம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம். ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க. சாட்டை எடுத்து நாட்டுக்கு